இமேஜுக்கு எப்படி ஆல் டெக்ஸ்ட் வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இமேஜ் டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி ஒரு டிஸ்கிரிப்ஷன்ஸ் வைக்கணும். வித்தின் 125 கேரக்டர்ஸ்க்குள்ளே அதுக்குள்ளே உங்களுடைய ப்ரைமரி கீவேர்டு வச்சு அந்த இமேஜ் எப்படி வந்து ரேங்க் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்தமாரி டிஸ்கிரிப்ஷன் எழுதணும். இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோலாக அந்த கண்டென்ட் ஃபுல்லாகவே அந்த பேஜோட கண்டென்ட் காப்பி பண்ணிவிட்டு உங்களோட இமேஜும் கொடுத்து இதுக்கு எப்படி ஒரு ஆல் டெக்ஸ்ட் வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ChatGPT கேட்டிங்கன்னா அதுவே சொல்லும். அதுபடி நீங்கள் பண்ணிக்கோங்க. ஆல் டெக்ஸ்ட் வைக்கும் போது ஆல் டெக்ஸ்ட்டில் உங்களுடைய கீவேர்டு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த இமேஜ் வந்து ஒரு 300 MB ஆர் 300 KBக்குள்ளே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஹை குவாலிட்டி இமேஜஸாக வைங்க. SVG ஃபார்மேட்டில் இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும். ஆல் டெக்ஸ்ட்டில் ஒரு கீவேர்டு வைங்க. அதாவது ஃபைல் நேம் ரீநேம் பண்ணும்போது ஒரு கீவேர்டு வைங்க. போத் ஆஃப் தம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆல் டெக்ஸ்ட் இந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா ஈஸியாக ரேங்க் ஆகும். அந்தமாரி இமேஜஸ்லாம் எந்தெந்த இமேஜஸ்லாம் ஆல் டெக்ஸ்ட் இல்லையோ அதெல்லாம் சூஸ் பண்ணி கரெக்டாக வைங்க. அதுமாரி எத்தனை இமேஜஸ் வந்து கூகுளில் போட்டால் ரேங்க் ஆகுது அப்படின்னு சொல்லி ரெகுலராக ஆடிட் பண்ணிகிட்ருங்க. உங்கள் வெப்சைட்டுக்கும் SEO பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு பண்ணித்தரேன்.